முறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை. பஞ்சாபி சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? சிக்கன், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது, மிளகாய் தூள், கரம் மசாலா பொடி, கசகசா விழுது, புதினா, கொத்தமல்லி, நெய், தக்காளி, வெங்காயம் விழுது, உப்பு. அவ்வளவுதான். சரி, பஞ்சாபி சிக்கன்ல ஃபர்ஸ்ட் நம்ம இவ்வளவு பெரிய கடை எடுத்து வச்சிருக்கீங்க பேனை, என்ன பண்ண போறோம்? ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து நெய் விடணும். சரி. அது சூடான உடனே கசகசா விழுது வந்து நல்லா வதங்கணும். சரி. எண்ணெய், அதாவது அதனுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கின பிறகு வெங்காய விழுது போட்டு அதுவும் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட் வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சோண்டு கரம் மசாலா பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி தண்ணி, தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி வேக வைக்கணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தக்காளி அதுல போட்டு அதுவும் அதுல மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி, புதினா தழைய போட்டு கிரேவி வான உடனே இறக்கிட வேண்டியது. இப்பவே எனக்கு பஞ்சாபி சிக்கன் சாப்பிட்டு முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. சரி, ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி கடாயை காய வச்சிடலாம். இந்த சிக்கன் போனோட எடுத்துக்கலாமா? போனோட எடுத்துக்கலாம். ஓகே. அந்த சிக்கனை பத்தி சொல்லணும்னு சொன்னா ஒரு சிக்கன் 14 பீஸ் தான் நம்ம போடணும். அதேங்க அப்படி 14 1 4 5 ராசி நம்பரா? ராசி எல்லாம் கிடையாது. அந்த பீஸ் வந்து அந்த அளவுக்கு வெயிட் இருந்தாதான் நம்ம செய்யக்கூடிய அந்த பஞ்சாபி சிக்கன் வந்து டேஸ்ட் கரெக்டா வரும். ஓஹோ. அதனால நம்ம பீஸ் வந்து ஒரு சிக்கனை வாங்கணும்னு சொன்னா அது 14 பீஸ் அந்த அளவுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்புறம் அந்த பீஸ் வந்து கொஞ்சம் நம்ம பெருசா போடுறதுனால நடுவுல நம்ம வந்து இது பண்ணி வச்சிருக்கணும். எது பண்ணி வச்சிருக்கீங்க? கிழிச்சு வைக்கணும் நம்ம கத்தியால. அப்படி வைக்கும் போது தான் அது காரம், அது உப்பு எல்லாம் அதுல கரெக்ட் இறங்கும். இப்ப அதுல வந்து மஞ்சள் போட்டு இது வச்சிருக்கீங்க. மஞ்சள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தயிர். ஓஹோ, எதுக்காக? அது அந்த புளிப்பு டேஸ்ட், அந்த உப்பு அது உள்ள போய் இறங்கினாதான் அதுக்கப்புறம் நம்ம போடும்போது அது கரெக்டான டேஸ்ட்ல வரும். இல்லைன்னா அது நீங்க கிரேவில இருக்கிற டேஸ்ட் அதுல வராது. ஓகே. மஞ்சள் மோரோவர் லைக் இந்த மாதிரி சிக்கன் மட்டன் எல்லாம் யூஸ் பண்ணும்போது எதுக்காக போடுறோம்? இன்னொரு கிருமி நாசினி. ஆமா, அதுக்காக தான். அந்த வாசனை வந்து உங்களுக்கு ரொம்ப தெரியாது. அத கட்டுப்படுத்துறதுக்காகவும் மஞ்சள். ஃபேண்டாஸ்டிக். ஓகே, கடாய் காஞ்சிருச்சு. இப்போ இதுல நெய் ஊத்தி போடுங்க. பட் எண்ணெயே தேவையில்லை, வெறும் நெய் தானா? நெய்யே போதும். நெய் நல்லா காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கசகசா பேஸ்ட். இதுல வெறும் கசகசா மட்டும் தானா? ஆமா, வெறும் கசகசா. இது வந்து நல்ல நம்ம சட்னி எல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு அரைக்கணும். அது அரைக்கிறதா இருந்தா நீங்க வந்து முதல்ல ஊற வைக்கணும் கசகசாவை. அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அது கண்டிப்பா அரையாது. அதனால நல்லா ஊற வச்சு அரைக்கணும். எவ்வளவு கசகசா தேவைப்படும்? இது வந்து 1 கிலோ சிக்கன் இருக்கு, அதனால 100 கிராம் கசகசா ஊற. ஓகே, ஊற வச்சு நல்லா அரைச்சுங்க. ஆமா. இப்ப இதனுடைய வாசனை போக இது வந்து சாட்டர்டே சண்டே நிறைய இந்த மாதிரி புதுசா ட்ரை பண்ணுவீங்களா? ஆமா, ட்ரை பண்றது உண்டு. சரி. இங்க மதுராந்தகம் அப்படின்றப்போ உங்களுக்கு வெளியில போறதுக்கு உண்டான இடங்கள், பொழுதுபோக்கு இங்க சுத்தி இருக்கிற இடங்கள்லாம் என்னென்ன இருக்குங்க? இங்க பாத்தீங்கன்னா மதுராந்தகம் ஏரி இருக்கு இல்லையா, அதுல வந்து நல்ல மழை பெஞ்சதுன்னா கலங்கள் போகும் அந்த சைடு. சரி. அதுல வந்து எல்லாருமே போய் அதை பார்ப்பாங்க. அந்த டைம் அது ரொம்ப விசேஷமா போய் பார்ப்பாங்க. அது இல்லாம இங்க பக்கத்துலயே எங்களுக்கு வேடந்தாங்கல் இருக்கு, பறவைகள் சரணாலயம், அது பக்கத்துலயே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை பக்கம் தானே இல்லையா, சென்னை இந்த பக்கம் பாண்டிச்சேரி, அப்புறம் ஈசிஆர் எல்லாம் பக்கம் இருக்கு, பக்கத்துலயே தான் இருக்கு. இது சென்டரா இருக்கு எங்களுக்கு. சூப்பருங்க. போதுமா? நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நெய்யும் இந்த கசகசாவும் சேர்ந்து இப்ப பச்சை வாசனை போயிடுச்சு. சரி. கலர் கூட சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. ஆமா, ஒயிட் கலர்ல கொஞ்சம் பிரவுன் கலருக்கு மாறியாச்சு. சரி. இதுக்கப்புறம் நம்ம இதோட வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓஹோ, ஓகே. என்ன பெரிய வெங்காயமா? ஆமா, பெரிய வெங்காயம் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் தேவைப்படும். ஆமா, 1 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ வெங்காயம் தேவை. போடவா? போட்டுருங்க. இப்ப இந்த வெங்காயம் வந்துட்டு 1/2 கிலோ வெங்காயம் போடுறப்போ 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறீங்க. எல்லாமே இந்த குவான்டிட்டி போட்டதான் நீங்க சொன்னீங்க 14 பீஸ். எல்லாமே பக்காவா அந்த ரேஷியோஸ் வந்து கரெக்டா சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? அது அப்பதான் அந்த டேஸ்ட் வருமா?
நம்ம இது குறைச்சோம்னு சொன்னா பீஸ் இப்ப 1/2 கிலோ இதை குறைச்சிட்டோம்னா இது எல்லாமே அப்படியே பாதி பாதி ஆயிடும். 1/2 கிலோ சிக்கன் போட்டோம்னா 1/4 கிலோ வெங்காயம். ஆமா ஆமா. இப்போ கணக்குல கரெக்டா இருக்கனா? இருக்கீங்க. இப்ப தெரியும் நீங்க எல்லாமே கனெக்ட் பண்ணி இருக்கு. நீங்க கணக்கு டீச்சர் இல்லையா? இது எவ்வளவு நேரம் சுமாரா இப்போ வந்து வதக்கணும் நம்ம நெய்ல? நெய்ல வந்து ஒரு 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். வெங்காயம் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. சரி. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்ச விழுது, இதுதான் நமக்கு காரம் கொடுக்கறதே. இதுதான் இந்த சிக்கனுக்கு. அதனால ஒரு 5-6 ஸ்பூன் வரைக்கும் போடலாம். 6 ஸ்பூன். ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் ஊத்துனோம்ல நெய், அதுவே போதுமானது. அதுக்கு மேல நமக்கு தேவையில்லை. ஓகே ஓகே. இப்ப நெய்யில சாப்பிட்றவங்களுக்கு பெரியவங்களுக்கு ஒத்துக்காது கொலஸ்ட்ரால் அப்படின்னா நீங்க ஆயில்ல பண்ணிக்கலாம். இருந்தாலும் இதை வந்து நீங்க நெய்ல செஞ்சீங்கன்னா இதனுடைய டேஸ்ட் வேற. அப்பா, வெங்காயம் இப்பதான் நல்லா திரண்டு வருது. இந்த இஞ்சி வெங்காய பேஸ்டோட வாசனை ரொம்ப பிரமாதமா இருக்கு. இன்னைக்கு இந்த பஞ்சாபி சிக்கன் ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில், ஏன்னா கசகசா யாருமே இவ்வளவு போடவே மாட்டாங்க. பட் ஆனால் கசகசாவே கிட்டத்தட்ட இவ்வளவு போட்டு அந்த எசன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கன்ல இறங்குற மாதிரி அந்த சிக்கனை அழகா கீரிலாம் வச்சிருக்காங்க. நிச்சயமா பாக்குறவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து பார்த்துட்டு இருப்போம். இப்போ கரம் மசாலா போடு. எவ்வளவு தேவைப்படும்? 1 ஸ்பூன். கொஞ்சம் தள்ளி அப்படியே நீங்களே போட்டு ஒரே இடத்துல போட்டா திட்டாயிடும். புரியுது. கடைசியா தான் சிக்கன் போடுறோமே, வெந்துருமா? இல்ல, வெந்துரும். சிக்கன் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 20 மினிட்ஸ் அது வேக விட்டோம்னா வெந்துரும். ஏன்னா நல்லா ஏற்கனவே நம்ம கீறி இருக்கோம் இல்லையா? பீஸ் பாத்தீங்கன்னா பெருசா பாக்குறதுக்கு இருந்தாலும் இடைவெளி நிறைய இருக்கு. கொஞ்சம் வேகமாவே ஆயிடும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள். இது வந்து வெறும் மிளகாய் தூள். ஆமா, எதுவுமே கலர். ஒரே 1 ஸ்பூன் போடலாம். போட்டீங்க. ஓகே. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மசாலாவும் போட்டுட்டோம். எக்ஸப்ட் தக்காளி, புதினா, கொத்தமல்லி மூணே ஐட்டம் தான் இருக்கு. ஓகே இல்லையா? அது வந்து சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் தான். ஆமா, போட்டதுக்கு அப்புறம். கரெக்ட். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்த போறோம். தண்ணி. இந்த மசாலா வந்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி. ஓஹோ, இப்பதாங்க அந்த கடையில பாக்குற மாதிரி இருக்குது அந்த கிரேவி கலரு. போதுமா? போதும். தண்ணி ஃபுல்லா ஊத்தியாச்சு. கொதிக்கிறதுக்காக கொஞ்சம் மூடி வைக்கிறேன். சரி. நல்லா கொதிச்ச பிறகு தான் சிக்கன் போடுறோம். கொதிச்ச பிறகு சிக்கன். இது எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும் இது கொதிக்கிறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. நீங்க எப்படி கணக்கு மட்டும் தான் சொல்லி தருவீங்களா இல்ல பாட்டெல்லாம் சொல்லி தருவீங்களா? பாட்டெல்லாம் இல்ல. ஏதாவது நல்ல பாட்டு பாட முடியுமா உங்களால? மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சூப்பர், ரொம்ப அருமையா பாடுறீங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளவு யோசிச்சீங்க? அருமை. இப்போ நல்லா கொதிச்சு காரேட்ல இறங்குவோம். ஆமா, இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. அப்பா, என்ன ஒரு வாசனை. சரி, அடுத்து நம்ம சிக்கன் பீஸ வந்து கிரேவில போட போறோம். இப்பதான் புரியுது தண்ணி ஏன் இவ்வளவு ஊத்த சொன்னீங்க அப்படின்றது. இந்த பீஸ் வந்து நல்லா முங்கணும் இல்லையா? ஆமா. 14 எண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லையா, நான் எண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்களா? நான் எக்ஸ்ட்ரா குட்டி குட்டியா 2-3 பீஸ் முடிஞ்சிச்சு, அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கலாமா? அது எடுத்துக்க வேணாம். இப்போ இதுல லாஸ்டா உப்பு கொஞ்சம் போடணும். ஏன்னா கிரேவில நம்ம உப்பே போடல. ஆல்ரெடி இந்த சிக்கன்ல வேற லைட்டா அந்த உப்பு எசன்ஸ் இருக்கு. அதனால கம்மியாவே போட்டுக்கலாம். சோ இது நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவாங்க. சோ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமா, மேலே ஆயிடுச்சு. நல்ல கொதியும் வந்துருச்சு. வாசனையும் பயங்கரமா வருது. இந்த ஓட்ட வழியாவே பாதி வாசனை என்னால நிக்கவே முடியல. சரி, ஓகே. இப்போ இந்த தக்காளி போடுற ஸ்டேஜா? ஆமா, தக்காளி போடணும் இப்போ. சரி, ஓகே. அடடே, தக்காளி பேஸ்ட் பண்ண தேவையில்லை. நல்லா அந்த தக்காளி ஃபுல்லா அப்படியே அந்த கிரேவில மூழ்கிற மாதிரி நல்லா இது பண்ணிட்டு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ். அவ்வளவுதான். சோ ஆல்மோஸ்ட் இப்போ இந்த பஞ்சாபி சிக்கனை இறக்க போற ஸ்டேஜ்ல இருக்கும்.
தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்காளி போட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இறக்கிட்டு புதினா கொத்தமல்லி தூவுனீங்கன்னா சுட சுட சூப்பரான இந்த பஞ்சாபி சிக்கன் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன சப்பாத்தி பரோட்டா நான் ரொட்டின்னு வச்சு சாப்பிட வேண்டியதான். ஓகே, அண்ட் இன்னைக்கு இந்த பஞ்சாபி சிக்கன் நமக்கு ரொம்ப அருமையா செஞ்சு காமிச்சாங்க. தொடர்ந்து இந்த சிக்கன் ரெடி ஆனோடனே சாப்பிட்டு பார்த்து நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார். இந்த ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த உங்க குழுவினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த அருமையான பஞ்சாபி சிக்கன் ரொம்ப நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். பஞ்சாபி சிக்கன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு ஒரு பெரிய பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா காஞ்ச உடனே தேவையான அளவு நெய் ஊத்திட்டு நெய் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கசகசா பேஸ்ட்டை அதை போட்டு நெய்யோட மிக்ஸ் பண்ணி இந்த கசகசா ப்ரௌன் கலரா மாறினதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் கசகசா ரெண்டும் நல்லா சேர்ந்து ஓரளவுக்கு மெர்ஜாய் நல்லா ப்ரௌனிஷா வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை தேவையான அளவு காரத்துக்கு ஒரு 6 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா போட்டுட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு இந்த தண்ணி மலமலன்னு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கொதி வரணும். தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை அதுல போட்டுக்கோங்க. இந்த சிக்கனை நல்லா தண்ணியில முங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த சிக்கன் கொதிச்சதுக்கு அப்புறமா தக்காளி பீசஸை கட் பண்ணி அதுல போட்டுக்கோங்க. தக்காளியோட சேர்த்து இந்த சிக்கன் அகைன் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா புதினா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டீங்கன்னா சுட சுட பஞ்சாபி சிக்கன் ரெடி.